நம்முடைய தியானத்திற்கு வசதியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் அதன் 21வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். யாக்கோபே, ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. சேனைகளின் கர்த்தர் தீர்க்கனாகிய ஏசாயா மூலம் தமது ஜனத்திற்கு ஒரு ஆறுதலான செய்தியை அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே எருசலேமில் இருக்கிறார். யூதாவின் மக்கள் சிறைப்பட்டு போய் பாபிலோனில் இருக்கின்றார்கள். பாபிலோனில் பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு, பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் இதுதான்: ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார். ஆண்டவர் மாத்திரம் எங்களை மறக்காமல் இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது என்கிற கேள்வியோடு கூட அந்த மக்கள் இருக்கும்போது, ஆண்டவர் நான் உங்களை மறக்கவில்லை என்கிற செய்தியை இங்கே ஏசாயா மூலம் பாபிலோனில் இருக்கிற மக்களுக்கு அவர் அனுப்புகின்றார். நான் உங்களை மறக்கவில்லை என்று. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய நோய் எது என்றால் மறதிதான். வேடிக்கையாக பலரும் சொல்லுவார்கள், மறதி நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய நோய் என்று சொல்லுவார்கள். சிலரை பார்த்தால் ஒரு நாள் குறைந்தபட்சம் 10 முறையாவது மறவாமல் சொல்லுகிற வார்த்தை மறந்துவிட்டேன், ஐயோ சாரி மறந்துவிட்டேன், மறந்துவிட்டேன். ஆனால் நம்முடைய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கும் போது சொல்லி அனுப்புகிறார், யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், அதை நினைத்துக்கொள். நான் உன்னை உருவாக்கினேன், அதை நினைத்துக்கொள். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமென், அல்லேலூயா. மறதியின் பூமியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் சரிதான், இந்த பூமி அவர்களை மறந்து விடும். அதை சங்கீதக்காரன் தமது சங்கீதத்திலே தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்க கவனிப்போம். 88வது சங்கீதத்தின் 12வது வாக்கியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 88:12. இருளில் உமது அதிசயங்களும், இருளில் உமது அதிசயங்களும், மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ. மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ. அதனுடைய பொருள் என்ன? இந்த பூமி மறக்கிற பூமி. இந்த உலகம் நம்மை மறக்கிற உலகம். உலகம் பூமி மாத்திரமல்ல, இந்த உலகில் வாழ்கிறவர்களும் கூட நம்மை மறக்கின்றவர்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னன்னா, நீதான் என்னுடைய தாசன். ஒரு காரியத்தை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும், நான் தான் உன்னை உருவாக்கினேன். நீ ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கணும், யாக்கோபே அப்படின்னா உன்னுடைய ஓல்டு லைஃப்பை நினைச்சு பார்க்கணும். இஸ்ரவேலே, யாக்கோபு என்கிற நிலையில் இருந்து நான் உன்னை எப்படி இஸ்ரவேலாய் மாற்றினேன், அதை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை மறப்பதே இல்லை. ஆனால் இந்த பாபிலோனில் இருக்கிற இஸ்ரவேலர்கள், பாபிலோனில் இருக்கிற சீயோன் குமாரத்திகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வாசிக்க கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அங்கே புலம்பி அங்கே பாபிலோனிலே புலம்பி கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களாகிய அந்த சீயோன் குமாரத்தி ஆகிய எருசலேம் குமாரத்தி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? ஐயோ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஐயோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். இந்த காலை வேளையில் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நீ மனசுல வச்சிருக்கணும். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். யாக்கோபே, கொஞ்சம் ஓல்டு லைஃபை யோசித்து பாரு. இஸ்ரவேலே, அப்படி யாக்கோபா இருந்தவன் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றினேன் நினைத்து பார், நினைச்சு பார். நான் உன்னை மறப்பதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் மறப்பது இல்லையாம். சரி, இந்த ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம் மூலம் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல்லுகிற இந்த ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று. நாம் அவர் தாசனாக இருக்கிறோம், அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறாரே. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டும். உருவாக்கினவர் எப்படிப்பட்டவர், என்னை உருவாக்கினவர் எப்படிப்பட்டவர்? அந்த 44வது அதிகாரத்தின் 6 மற்றும் 7வது வசனத்தை வாசிப்போமா? நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் உன்னை உருவாக்கினேன்னு சொன்னார்ல, அந்த உருவாக்கினேன்னு சொல்றவர் எப்படிப்பட்டவராம்? முந்தினவரும் பிந்தினவரும். அதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும். ஆமீன். இந்த தேவன், ஐயா உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னவர் யார் தெரியுமா? முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறவர், இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறவர், உன் மீட்பராயிருக்கிறவே. தொடர்ந்து 7வது வாக்கியத்தை கூட வாசிக்கலாம். பூர்வ காலத்து ஜனங்களை நான் சாபித்தது முதற்கொண்டு, இந்த பூமியில ஆதி காலத்து மனிதர்களை நான் ஏற்படுத்தினது முதல் கொண்டு, என்னை போல எதையாகிலும் வரவழைத்து, நான் செய்தது போல யாராவது என்னை போல எதையாகிலும் புதிதாய் ஒன்றை வரவழைத்து, இன்னின்னதென்று முன்னறிவித்து, இதுதான் மரம், இதுதான் பறவைகள், இதுதான் மிருகம், இதுதான் நட்சத்திரம், இதுதான் சந்திரன், இதுதான் வானம், இதுதான் பூமி என்று முன் அறிவிக்கத்தக்கவன், எனக்கு முன்னே வரிசையாக நிற்கத்தக்கவன் யார்? இப்படி யாராவது உண்டா? வரிசையாக ஆதியில் இந்த பூமியை படைத்தாரே, மனுக்குலத்தை படைத்தாரே, படைத்து நீங்களும் நானும் காண்கிறது போல இதை போல யாராவது ஒருவர் என்னை போல படைத்திருக்கிறாரா? இதுதான் ஆண்டவருடைய தனித்தன்மை. இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், எப்பா நீ என் தாசன், நீ என் தாசன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் எப்படிப்பட்டவர்? முந்தினவர் பிந்தினவர். நான் இந்த பூமியில் எல்லாவற்றையும் உருவாக்கி உன் முன்னிறுத்தி இருக்கிறேன். நான் செய்தது போல் என்னை போல செய்யத்தக்கவன் இந்த பூமியில் ஒருவர் உண்டா? ஏற்படுத்தினவர் உண்டா? தொடர்ந்து வாசிப்போம். நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும், நடக்கிற காரியத்தையும் வரப்போகிற காரியத்தையும் அப்படி சொல்றவன் கூட உண்டா? அந்த வசனத்தின் ஆழம் அர்த்தம் அதுதான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி உனக்கு என்ன சம்பவிக்க போகிறது, கர்த்தர் உன்னை எப்படி நடத்த போகிறார் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். ஆனால் இந்த பூமியில அப்படி சொல்லத்தக்க திறன் படைத்த ஒருவர் உண்டா என்றால் இல்லை.
முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற, உங்களையும் என்னையும் உருவாக்கினவருமாயிருக்கிற, உங்களையும் என்னையும் தாசனே என்று அழைக்கிற, உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற இந்த தேவனுக்கு நிகராய் ஒருவரும் இல்லை. பாபிலோனில் இந்த இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அவங்க போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய பேக் ஸ்லைடிங் லைஃப், பின்மாற்றமான வாழ்க்கை, இவர்களது விக்கிரக ஆராதனை. இப்போது அவர் சொல்லுகிறார், இந்த 9வது வசனம் முதல் நீங்கள் 20வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களானால், வாசிக்க வேண்டாம், என்னவா? விக்கிரகங்களை குறித்து சொல்லுகிறார். எப்போ பாபிலோனில் போய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு இங்கே இந்த எருசலேம்ல தாவீதுடைய அந்த நகரத்தில் ராஜா வீற்றிருக்கிற, சேனைகளின் கர்த்தர் ஆளுகை செய்கிற இந்த தேசத்தை விட்டு நீ அந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை உருவாக்கின அத்தனை பேரும் வீணானவர்கள் தான் என்று சொல்லுகிறார். என்ன பண்றானா? ஒரு தச்சன் என்ன பண்றான்? ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறான். ஒரு கொல்லன் என்ன செய்கிறான்? இரும்பை எடுக்கிறான். கொல்லனும் தச்சனும் சேர்ந்து இரும்பையும் அதையும் இதையும் எடுத்து தான் விரும்புகிற ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒன்றை உருவாக்கி என்ன கடைசியில் அதை வணங்குகிறான். வணங்கிக்கிட்டு ஏதாவது அதிலிருந்து நன்மை கிடைக்குதானா? நன்மை இல்லை. அவனும் அவர்களை போல தான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த தேவன் ஏசாயா மூலம் செய்தி அனுப்புகிறார். இந்த விக்கிரகத்தை உருவாக்கினவர்களும் வீணர்கள், இந்த விக்கிரகத்தை வழிபட்டவர்களும் வீணர்கள், இந்த விக்கிரக வழிபாட்டை பாராட்டுகிறவர்கள், இன்னும் அதை பெரிதாய் கருதுகிறவர்கள், இன்னும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், அத்தனை பேர்களும் வீணர்கள். இவர்கள் உண்டாக்கின விக்கிரகம் உணரவில்லை, அது கேட்கவில்லை, அது பேசவில்லை, நடக்கவில்லை. கண் இருக்கிறது, வாய் இருக்கிறது, கை இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, ஆனால் அது எதுவுமே செய்யாதபடிக்கு இருக்கிறது. உன்னை இந்த லெவலுக்கு, உன்னை இவ்வளவு அடிமைத்தனத்திற்கு, உன்னை இப்படி கொண்டு ஒரு பால் கிடையாய் இந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு போவதற்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தினது தெரியுமா? நீ நம்பி இருந்த விக்கிரகம். கவனிக்கணும். என்ன செய்தியை அனுப்புகிறார்? அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், சீயோன் அழுது புலம்புகிறான், ஐயோ ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ என் தாசன் என்பதை நீ நினைக்கணும், நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்பதை நீ நினைக்கணும், நான் உன்னை மறக்கவே இல்லை. இப்பொழுது நம்முடைய தேவனை நினைக்கும் போது அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவர் ஆதி நாட்களிலே உங்களையும் மனிதர்களை உருவாக்கினது போல இன்னும் மரம் செடி கொடிகளையும் பட்சிகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் இன்னும் காணக்கூடாத காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கி அப்படி நிறுத்தினது போல என்னை போல நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் சொல்லத்தக்கவன் யார்? சொல்லுகிறார் அல்லவா? யாரும் இல்லை. அப்படியானால் நீ நம்பினவைகள் உன்னை வீணடித்து விட்டதல்லவா? தொடர்ந்து சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனை நீ நம்பினாய், விக்கிரக வழிபாட்டை நீ நம்பினாய், விக்கிரகத்திற்கு பின்னாடி நீ ஓடினாய். இப்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா இதெல்லாம் வீண் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அங்கிருந்து புலம்புகிறபடியினால நான் உன்னை மறக்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையை மீண்டும் வாசிப்போம். 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். இவைகளை நினை அப்படின்னா நினைக்கிறது தானா? இல்லை, நினைக்கிறதுனா வித் ஆக்ஷன். இப்போ உதாரணத்திற்கு ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் இதே பொருள், இதே வார்த்தை, இதில் என்ன எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே பதம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்தின் முதல் வசனம். தேவன்
நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. நினைத்தார் அப்படின்னா அந்த வயல அந்த பேழையில் இருக்கிறானே அப்படி நினைச்சிட்டு போயிட்டாரா? அடுத்தது என்ன நடந்துச்சு? அவர்களை இந்த பேழைக்கு வெளியே இந்த பூமியில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். நினைத்தார் என்றதும் அதனுடைய பொருள் என்ன? செய்ய வேண்டியதை செய்தார். இப்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நினை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எத்தனாய் இருந்தாய் என்பதை நினை. நீ அயோக்கியனாய் வாழ்ந்தாய் என்பதை நினை. நீ ஏமாற்றுக்காரனாய் இருந்தாயா என்பதை நினை. தமையனையும் ஏமாற்றினாய், தந்தையையும் ஏமாற்றினாய். இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கூட ஒருவேளை இந்த யாக்கோபை போல சொந்தம் பந்தம் இன்னும் யார் யாரையில்லாமோ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபே நினை அப்படின்னா, இன்றைக்கு யாக்கோபா இருந்தால், இன்னைக்கு யாக்கோபின் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சி எடுத்து விடு. கர்த்தர் நோவா பேழைக்குள் இருந்தாரே, அவருடைய குடும்பம் பேழைக்குள் இருந்ததே, மழை பெய்ததே, மக்களை எல்லாம் அழித்ததே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது கர்த்தர் நினைத்தருளினார். அடுத்தது செய்கிறார், பேழையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி. யாக்கோபு என்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, நீ யாக்கோபு என்கிற நிலைமையிலிருந்து மாற வேண்டும். ஆனால் யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஐயோ, நான் ஒரு பாவி, நான் பாவத்தின் வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், பாவத்தின் பலனை ருசித்துக் கொண்டிருக்கிறேன். பாவம் என் நிம்மதியை கெடுத்து விட்டது, பாவம் என் வாழ்க்கையின் சமாதானத்தை இழக்க செய்து விட்டது, பாவம் என்னுடைய மகிழ்ச்சியை புறந்தள்ளி விட்டது. நான் ஓரிடத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ என் குடும்பம், ஐயோ என் பிள்ளைகள், என் தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி அந்த யாக்கோபு கதறினது போல இந்த காலை வேளையிலும் நீங்களும் நானும் சேனைகளின் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து, தகப்பனே என் பிள்ளைகள், என் குடும்பம் காக்கப்பட வேண்டும் ஐயா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இந்த பாவியாகி என்னை பரிசுத்தனாய் மாற்றினால் ஒழிய எனக்கு மீட்பும் வாழ்வும் இல்லை என்பதை நினைக்க வேண்டும். யாக்கோபே நினைத்து பார், இஸ்ரவேலே நினைத்து பார், நீ என் தாசன். ஐயோ, நாம் அவர்களுடைய தாசர்களா? நாம் அவருடைய நேசகுமாரனா? நாம் அவருடைய பிள்ளைகளா? நாம் அவரால் தத்தெடுக்கப்பட்டவர்களா? நம்மை ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக தமது இரத்தத்தையே சிந்தினாரா? ஓ, நான் அவர் தாசன். சிந்தித்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுத்த அந்த விலை மதிக்க முடியாத ஈவை நினைத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நினை யாக்கோபே, இஸ்ரவேலே. நினைக்கணும். எதை நினைக்கணுமா? நீ என் தாசன் என்பதை நினைத்துக்கொள். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் வாழ்கிறது போல நாம் வாழ்ந்து விட முடியாது, மற்றவர்கள் பேசுகிறது போல நாம் பேசிவிட முடியாது, மற்றவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது போல தரம் கட்ட வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது. ஒரு காலத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் தரம் குறைந்தவைகள் தான், கெட்ட வார்த்தைகள் தான், கேவலமானவைகள் தான். வாயை திறந்தால் ஒரு நல்ல மனிதன் நமக்கு முன்பதாக நிற்க முடியாத அளவுக்கு தான் ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருந்திருக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நினைச்சு பாரு, நீ என் தாசன். நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? என் பையன் நான் சொல்லுவேன், டேய் நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஊழியக்காரனுடைய மகன். உன்னை மக்கள் பார்க்கும்போது நீ யார் என்பதை காட்டணும். பவுல் அதைத்தான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயுவே
நீ வாலிபர்களுக்கு முன்னாடி எப்படி வாழணும் தெரியுமா? உன் நடத்தை, உன் கற்பு, உன் அன்பு, இதிலெல்லாம் அவர்களுக்கு முன்னாடி நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். இந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறது தான், நீ என் தாசன். தாசனாய் இருக்க வேண்டியவர் எப்படி வாழ வேண்டும்? யாக்கோபாய் வாழ்வது எளிதம்மா. ஆனால் யாக்கோவுக்கு நிம்மதி இல்லை, யாக்கோவுக்கு எதிர்காலம் இல்லை, யாக்கோவுக்கு வாழ்வு இல்லை. யாக்கோவுடைய குடும்பம் என்ன கதி அடைய போகிறது தெரியாது. ஆனால் யாக்கோபு அதை சரி செய்வதற்கு கால்களில் விழுந்து அவர் தாசனாய் மாறுகிறான். தாசனாய் மாறின பிற்பாடு அவன் வாழ்வு தலைகீழாய் மாறுகிறது. ஆமீன், அல்லேலூயா. பார்வோன் கூட இந்த யாக்கோபின் கைகளிலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் பணிந்து வந்து நிற்கின்றான். ஏனென்றால் யாக்கோபுடைய தோற்றம் தெய்வீக தோற்றமாய் மாறிவிட்டது. தேவனின் தாசன் அல்லவா? தேவனை பார்ப்பது போல இவனுடைய முகம் அவருக்கு தெரிந்ததல்லவா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் பார்க்கும்போது ஒரு தெய்வீக கலை நிரம்பியதாக தெரிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நான் தேவனுடைய தாசன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய பிரதிபலிப்பு அவர் அதை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். வேலை செய்கிற இடத்துல நாம் அவருடைய தாசன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். படிக்கிற இடத்துல நாம் அவரது தாசன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அக்கம் பக்கத்தினோடு பழகுகிற இடங்களில் கூட நாம் அவரது தாசன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இவைகளை நினை, நீ என் தாசன் என்பதை. இப்போ பாபிலோனில் இருக்கிறார்கள். பாபிலோனில் இருக்கிறவர்கள் புலம்புகிறார்கள், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் மறந்து விட்டார் என்று. ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எப்பா, நீ நினைச்சு பாரு யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ நினைச்சு பாரு, நீ என் தாசன் அல்லவா, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை மறப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுகிறார். ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறார். வாசிக்க கவனிப்போம். 44வது அதிகாரம், ஏசாயா 44வது அதிகாரத்தின் 21 மற்றும் 22 மீண்டும் வாசிப்போம். யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை உன் போலவும், பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று அழைக்கிறார். எப்பா, உன் மீறுதல்களை, உன் அக்கிரமத்தை, உன் பாவத்தை, கார்மேகம், மழை நேரத்திலே ஒரு மேகம் வருகிறதல்லவா, மழை நிறைவடைந்ததும் அந்த மேகம் கலைந்து போகிறதல்லவா, இதே போல உன் அக்கிரமம், உன் மீறுதல், உன் பாவத்தை எல்லாம் நான் கலைந்து போக பண்ணுகிறேன். அதனால நீ என்னிடத்தில் திரும்பு. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. எல்லா வாழ்விலும், எல்லா நிலையிலும் எல்லாம் சூனியம் என்று சொல்லி, வாழ்வின் இறுதி அத்தியாயம்தான் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் இருக்கிறவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். என்னிடத்தில் திரும்பு. இந்த காலை வேளையில் சொல்லட்டுமாமா, நீ யார்கிட்ட திரும்பினாலும் உனக்கு மீட்பு இல்லை. எல்லாரும் உன்னை பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் உன்னிடத்திலிருந்து நன்மையை அனுபவித்து விட்டு ஓடுவார்கள். எல்லாரும் ஒரு சுய லாபத்திற்காக உன்னை உபயோகப்படுத்துவார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏடா, உன்னையும் என்னையும் உருவாக்கினவர் அவர். ஆமென், அல்லேலூயா. அதனால் அவர் சொல்லுகிறார், எப்பா, நீ என்னிடத்தில் திரும்பி, சிதைந்து போன அவனுடைய வாழ்க்கை சீர்படும். யார்கிட்ட போற, எங்க பார்க்கிற, யாரை நோக்கி கூப்பிடுகிறாய்?
கடந்த வாரத்தில் யோசித்தோமே, எகிப்தை நம்புகிறாயோ? எகிப்து நிறைந்து போன ஒரு நாடல். அந்த நாடல் தன்னிலையாய் தானே கூட நிற்க முடியாது. நீ எகிப்தை நம்புகிறாயோ? யாரோ ஒரு எக்ஸ் ஆர் ஒய்யை நம்புகிறாயோ? யாரை நம்புகிறாய்? என்னிடத்தில் திரும்பு என்று முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிற என் சேனைகளின் கர்த்தர் அழைப்பை கொடுக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அந்த அழைப்பை கொடுக்கின்றார். இப்போ நாம ஆண்டவரிடத்தில் திரும்புகிற ஒரு லெவல்ல எப்போ வரணும்? ஐயா, என்ன ஆண்டவர் அழைக்கிறாரா என்பதை எப்போ புரிந்து கொள்ளலாம்? இப்போ எல்லாருடைய வீடுகள்லையும் இன்வெர்டர் இருக்கும். இன்வெர்டர் மின் தடை ஏற்பட்டு விடுமானால் அந்த இன்வெர்டர் வித் பேட்டரி நமக்கு வீட்டிற்கு அவசியமான மின் சப்ளையை அது கொடுக்குது. வீட்டில் நம்ம எல்லாம் ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. சில மணி நேரம் ஓடினதும் அந்த பேட்டரியில் இருக்கிறதான சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆனதும் என்ன கேட்கும்? பீப் பீப்னு சவுண்டு கேட்கும். அது எதை குறிக்கிறதுனா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டே. இதை போல என் ஆண்டவர் என்னிடத்தில் திரும்பு அப்படின்னு கூப்பிடுறாரே, இது யாருக்கு கூப்பிடுறாரு தெரியுமா? இந்த பீப் சவுண்டு யாருடைய செவியில் விழுகிறது தெரியுமா? வாசிக்க கவனிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு, ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கவனிக்கணும், மறப்பதில்லைன்னு சொன்னார். இப்ப 2 பேர் அவர் மறந்துட்டாராம். யாரெல்லாம்? நம்பர் 1 ஆசாரியன், அடுத்தது நமது பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துவிட்டார், ஆசாரியனையும் மறந்துவிட்டார். ஏயா, ஆசாரியன் என்றால் ஆண்டவருடைய பணிவிடையை செய்ய அழைக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன். 12 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறான் யாக்கோபு. அவன் பெற்றெடுத்திருக்கிறான் லேவி என்கிற கோத்திரத்தை ஆண்டவர் முன்குறித்தார். ஆரோனுடைய குடும்பத்தை ஆசாரிய வம்சமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இது ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு. அவனுடைய பணி என்ன? ஆசாரிய பணி. அவனுடைய பணி என்ன? ஊழியம் செய்கிற பணி. அவனுடைய பணி என்ன? ஆண்டவரை போற்றி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பணி. அவரது பணி என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு உபதேசிக்கிற பணி. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை நிராகரித்து விட்டால் அந்த மனிதனுக்கு ஆசாரிய பணி இல்லை. பைபிளில் யார் யாரெல்லாம் எந்தெந்த சந்ததி எல்லாம் ஆசாரிய பணிகளை இழந்ததுன்னு தெரியுமா? ஏலி. ஏலியுடைய குடும்பம் ஃபினிஷ்ட். ஏன் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஓசியா 4:6. நீ அறிவை வெறுத்தாய். அறிவு மீன்ஸ் தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு தேவனுடைய பிரமாணத்திலிருந்து கிடைக்கிறது. தேவனை அறிகிற அறிவு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கிடைக்கிறது. தேவனை அறிகிற அறிவு பரிசுத்த வேதத்தை கவனமாய் வாசிக்கும் போது கிடைக்கிறது. எஸ்ரா என்கிற தேவ மனிதனை குறித்து எஸ்ரா 8:10 சொல்லுகிறது, அவன் தேறின வேதபாரகன். தேறின வேதபாரகன். ஒரு மனிதன் ஒரு கர்த்தருடைய ஊழியனாய் இருப்பானால் அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். இன்று நமக்கு வேதத்தை கொடுக்க வேண்டிய இந்த ஆசாரியனை ஆண்டவர் இந்த பணி உனக்கு இல்லை என்று விளக்குகிறார். ஏன் விளக்குகிறார்? அறிவை வெறுத்தாய். உன்னிடத்திலே ஆண்டவருடைய அருள் இல்லை, உன்னிடத்திலே ஆண்டவருடைய பொருள் இல்லை, உன்னிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. நீ தரிசிக்காததை தரிசித்ததாக நீ கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். எனவே நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு உன்னை வெறுத்து விட்டேன். இன்னும் பைபிளில் பார்த்தீங்கன்னா
தாவீதுடைய காலத்தில் அபினதாப் அப்படின்னு ஒரு ஆசாரியன், அவனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஊசா தானம்மா, ஊசா. 20 வருஷம் அவனுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டியவன் இவன் அறிவை வெறுத்து விட்டான். நியாயப்பிரமாணம் சொல்லுகிற போதனையை தன் உள்ளே வாழ்க்கையிலே அவன் அங்கீகரிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இந்த பரிசுத்தமான பனிமுட்டுகளை சுமக்கும் போது நீ சாகாதிருக்க வேண்டுமானால் அதை தொடாதிருக்க கடவாய். அறிவை வெறுத்த ஊசா, தேவனுடைய அறிவை அலட்சியம் பண்ணின ஊசா, வேதத்தை துச்சமாய் கருதின ஊசா, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தவறின ஊசா துணிவு கொண்டவனாய் கர்த்தருடைய பெட்டியை தொட்டான், செத்தான். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம், தேவன் கொடுக்கிற அறிவு, இதை வெறுத்த ஆசாரியன் அகற்றப்படுகின்றான். தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்லுகிறது 4:6, அவள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு. அப்டேட்டே உனக்கு அப்டேட் இல்லை. உனக்கு கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தை குறித்து, கர்த்தருடைய போதனைகளை குறித்து நோ அப்டேட். அதனால நீ இந்த பணியை செய்யறதுக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லி நான் உன்னை என்ன செய்துட்டேன்? வெறுத்து விட்டேன். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ இந்த வேதத்தின் பிரமாணத்தை எல்லாம் மறந்ததுனால ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஐயோ, பீப் என்கிற அலாரம் இப்பொழுது ஒலிக்கிறது. ஏன் என் பிள்ளைகள் மறக்கப்பட்டார்கள்? ஏன் என் பிள்ளைகள் மறக்கப்பட்டார்கள்? பீப் என்கிற ஓசை கேட்கிறதும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஐயோ பேட்டரி சார்ஜில் இருக்கணும்னு சொல்லி நாம அலர்ட் ஆகிறது போல என் பிள்ளைகளை நினைக்கும் போது உடனே யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, நான் உம்முடைய வேதத்தை மறந்ததனுடைய விளைவல்லவா நீ என் பிள்ளைகளை மறந்து விட்டீ அப்படின்னு சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாய் விழ வேண்டுமாம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி எரேமியா தனது 2வது அதிகாரத்தின் 32வது வசனத்தில் சொல்லுகின்றான். வாசிக்க கவனிப்போம். 2:32 எரேமியா. Glory to Jesus. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஏமா மறந்துட்டோமா? வேதத்தையும் மறந்துட்டோம், ஆண்டவருடைய பிரமாணத்தையும் மறந்துட்டோம். எண்ணி முடியாத நாட்களாய். மணவாட்டி மறக்க மாட்டா, மணவாளன் மறக்க மாட்டான், ஒரு பெண் ஆபரணத்தை மறக்க மாட்டா. ஆனால் என் ஜனமோ எண்ணி முடியாத நாட்களாய். கொஞ்சம் யோசித்து பாருங்களம்மா. நீ சர்ச்சுக்கு வர்றதில் குறையில்லை, பர்சனலா தனியா இந்த வேதத்தோடு நீ செலவு செய்த நேரம் என்ன? இந்த வேதத்தை அப்படியே ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் மறக்கலைன்னா என் பிள்ளைகளை மறக்க மாட்டேங்கிற உணர்வோடு கூட வேதத்தை அணுகின நேரம் என்ன? நாட்கள் என்ன? காலம் என்ன? அங்கே போகணும் நேராயிட்டு, இங்கே போகணும் நேராயிட்டு, அதை செய்யணும் நேராயிட்டு, இதை வாங்கணும் நேராயிட்டா, ஐயோ அங்கே திருமண வீட்டுக்கு போகணும், அங்கே பிறந்தநாள் வீட்டுக்கு போகணும், நிறைய ப்ரோக்ராம் மேலே ப்ரோக்ராம். ஆனால் இந்த வேதத்தோடு கூட கொடுத்திருக்கிற நேரம் என்ன? ஒன்றை சொல்லட்டுமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரை நினைக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அழைப்பை கொடுத்தார் அல்லவா? 44வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஏசாயா 44:22, என்னிடத்தில் திரும்பு
திரும்புவோமானால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுவோமானால் உடனே அவருடைய உள்ளம் உருகிவிடும். நீ என் தாசன், நீ என் தாசன். மறக்க மாட்டாரம்மா. மனிதன் மறந்து போய் விடுவான். நிறைய நன்மைகளை செய்ததை மறந்து விடுவான். நேற்று ஒரு குறிப்பிட்ட கூடுகைக்கு நான் என்னுடைய நண்பர்களுமாய் போயிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட ஊழியர் வருகிறார். வரும்போது நான் அவரை பார்த்து கையசைக்கிறேன். அவரும் ஒரு புலி சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அமைதியாகிவிட்டார். இவரும் நானும் சேர்ந்து சில கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேசியிருக்கிறோம். அவர் 2 நாள் பேசுவார், நான் 2 நாள் பேசுவேன். ஆனால் நேற்றைய தினத்தில் சமீப காலமாகவே நான் எங்காவது அவரை நான் சந்திப்பேன், ஆனால் தெரியாத நபர் போல நிற்பார். எனக்குள்ளே ஒரு பெரிய யோசனை, மறந்து விட்டதோன்னுட்டு நான் யோசித்து பார்க்கிறேன். மறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு முறை அவர் விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழல். திருமணம் முடிந்த சில மாதங்களிலே தகவல்கள் வருகிறது. எங்களுடைய இயல்புக்கு மிஞ்சி நாங்கள் பொருள் சேகரித்து அவருடைய வீட்டில் போய் கொடுத்து அவருக்கு ஜெபித்து வந்தோம். மறக்க வாய்ப்பே இல்லை, மறக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் மறந்து விட்டார். உலகம் மறக்கும், என் தேவனாகிய கர்த்தர் மறப்பதே இல்லை. எரேமியா 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மறப்பதே இல்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ரிப்பன்ட், திரும்பிரு. என்ன மாத்திரம் நோக்கி பார்ப்பாயானா உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் அல்லவா. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை வாசிப்போமா? எபிரேயர் 6:10. ஏன் என்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீ திரும்புவாயானால், நீ நினைத்து பார்த்து திரும்புவாயானால் உன்னை மறக்காத ஆண்டவர் உன்னை பார்ப்பார். இளவயதில் ஒன்றும் கிடைக்காத காலகட்டத்தில், வேதனையின் காலகட்டத்தில் நீ அவரை பின்பற்றின அந்த நேசத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். அத்தோடு பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த பணிகள் இருக்கிறதே, நீயும் உன்னுடைய குடும்பமும் பரிசுத்தவான்கள் மீது பாராட்டின அன்பு இருக்கிறதே, இதை உலகம் மறந்து விடலாம், ஏன் பரிசுத்தவான்கள் கூட மறந்து விடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் சொல்லட்டுமா, அநீதி இல்லாத ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மறவாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இள வயதின் செயல்களை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்களும் நானும் எண்ணி முடியாத நாட்களாக மறந்து விட்டோம். நீங்களும் நானும் அவருடைய அறிவை வெறுத்தவர்களாக, வேதத்தை புறந்தள்ளினவர்களாக வாழ்ந்து விட்டோம். ஆனால் மறவாத என் ஆண்டவர் உன்னையும் என்னை அழைக்கிறார். வா மகனே, வா மகளே என்று அந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வண்ணம் அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Glory to Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், மறவாமல் உன்னை பாதுகாக்கின்ற ஆண்டவர். ஓ, இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்த போகிறார். அம்மா, பரிசுத்தவான்களுக்கு மீது நீ வைத்த அன்பு, பரிசுத்தவான்களை நேசித்த நேசம், இளவயதில் உன்னுடைய ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை சந்தித்த நேரங்களில், சந்தித்த நாட்களில் ஜபம் ஜபம் உபவாசம் உபவாசம் என்று ஓடின உன் கால்களை எல்லாம் என் ஆண்டவர் மறவாதபடிக்கு நினைத்து பார்க்கின்றார். இந்த காலை வேளை உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். மறவாத உன் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் என்று சொல்லுவாயானால், ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லுவாயானால், இரக்கமுள்ள ஆண்டவர் உனக்கு வாழ்வை கட்டளையிடுவார்.
ஆமென் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், வாய்களை திறந்து தோராபாலா ஷத்தாராபாலா ராபா, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட. Glory to Lord. நீ வேதத்தை மறந்ததனுடைய விளைவு தெரியுமா? ஆசாரியனாய் இராதபடிக்கு அகற்றி விட்டாராம். வேதத்தை நீ மறந்ததுடைய விளைவு தெரியுமா? உன் பிள்ளைகள் நிராகரிக்கப்பட்டார்களாம். ஐயோ, இன்னைக்கு பீப் ஒலி காதில் விழுகிறதல்லவா, இன்றைக்கு சத்தம் செவியில் ஏறுகிறதல்லவா, இந்த ரட்சணை நாளை கைவிட்டு விட வேண்டாம். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்களேன். ஆண்டவரே, என்ன கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே Glory to Lord. உன்னையும் என்னையும் மறவாத நேசர் உன் பட்சத்திலும் என் பட்சத்திலும் இருக்கிறார். உனக்கு வாழ்வு கொடுக்க போகிறார். இன்னைக்கு சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என் தாசன். தாசனாய் வாழ்வது எப்படி கற்றுக்கொள். யாக்கோபே, நீ நினைத்து பார், உன் வாழ்க்கையை, அசிங்கமான வாழ்க்கையை நினைத்து பார், அவலட்சணமான ஜீவிதத்தை நினைத்து பார். நீ தாசன் அல்லவா? தாசனாய் வாழ வேண்டியவன் அல்லவா? இயேசு தாசனாய் வாழ வேண்டியவன் அல்லவா? ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென் சொல்லு மகளே. Glory to Lord. Hallelujah, hallelujah, hallelujah. தீபாரா ஷப்தாரா பாதாராபா ரிகாதாராபா. நீ மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. இந்த உலகம், இந்த பூமி மறக்கின்ற உலகம். நீ யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர்கள் கூட உன்னை மறந்து விடுவார்கள். Oh, glory to Lord. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. ஈசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா ஈசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்ததற்காய் ஈந்ததாய் ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, சாதிக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே, பரலோகத்தின் ஆண்டவரே, என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி இருக்கிறீர்களவா? நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி உமது தாசர்களாக, உமது நேசர்களாக, இஸ்ரவேலாக நீர் எங்களை உருவாக்கினீர் என்பதை புரிந்தவர்களாய் வாழ சேனைகளின் கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். எங்களை தாழ்த்துடைய கரங்களில் தருகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமா